நெரிசல் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் இரண்டாவது நாளாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கார்த்திகேயன், இரண்டாவது நாள் விசாரணையில் என்ன நடைபெறுகிறது? கரூர் துயர சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த அந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ ஐபிஎஸ் அதிகாரி பிரவீன்குமார் தலைமையில் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் நேற்று, அதாவது அந்த சம்பவம் நடந்த பகுதிக்கு நேற்று தான் வந்தனர். அந்த பகுதியில் உள்ள வணிக நிறுவனங்கள், கடைகள் மற்றும் பெட்ரோல் பங்க் உள்ளிட்ட பகுதிகளில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தும் மற்றும் 3D லேசர் ஸ்கேனர் கருவி மூலமாக அந்த துல்லியமாக அளவிடக்கூடிய அந்த கருவி மூலமாக அந்த பகுதியில் இருந்து முழுவதுமாக, அதாவது 10 அடிக்கு ஒரு இடத்தில் வைத்து முழுவதுமாக ஸ்கேன், ரொட்டேட்டர் முறையில் முழுவதுமாக ஸ்கேன் செய்யும் அளவிடும் கருவியை வைத்து தொடர்ந்து இரண்டாவது நாளாக தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக கரூர் ஈரோடு சாலையை போக்குவரத்து மாற்றம் செய்து கயிறு மூலமாக காவல்துறையினர் அனுமதி இல்லாமல், யாரும் நடமாட்டம் இல்லாமல் அந்த பகுதியில் துல்லியமாக அளவீடு செய்யும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. நேற்று, அதாவது அந்த சம்பவம் நடைபெற்றதிலிருந்து 500 மீட்டர் தூரத்தில் கோதூர் சாலையிலிருந்து நேற்று வரை சுமார் 6 மணி நேரம் அந்த அளவீடு பணி நடைபெற்றது. இந்நிலையில் இன்று காலை 7 மணிக்கு மீண்டும் இரண்டாவது நாளாக அந்த 3D லேசர் ஸ்கேனர் கருவி மூலமாக அளவீடு பணியை துவங்கினர். தற்போது 2 மணி நேரத்திற்கு பிறகு, குறிப்பாக அந்த சம்பவ இடத்தில் 41 பேர் உயிரிழந்த அந்த இடத்திற்கு தற்போது 2 மணி நேரத்திற்கு பிறகு, தற்போது குறிப்பாக நேற்று 6 மணி நேரம், இன்னைக்கு 2 மணி நேரம், 8 மணி நேரத்திற்கு பிறகு அந்த 3D லேசர் ஸ்கேனர் கருவி மூலமாக அந்த பகுதி 3 இடத்தில் வைத்து அந்த இடத்தை முழுவதுமாக அந்த துல்லியமாக அளவிடும் கருவி மூலமாக அளவீடு செய்து வருகின்றனர். குறிப்பாக இங்கிருந்து மீண்டும் 200 மீட்டர் தூரத்தில் உள்ள அந்த மருத்துவமனை என்ற, அதாவது இந்த பகுதியில் நடைபெற்ற இந்த சுற்றுவட்டத்தில் கிட்டத்தட்ட 700 மீட்டர் தூரத்தை இந்த 3D லேசர் ஸ்கேனர் கருவி மூலமாக துல்லியமாக அளவீடும் செய்யும் பணி நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. அதாவது ஐபிஎஸ் அதிகாரி அந்த பிரவீன்குமார் தலைமையிலான 12 பேர் அந்த சிபிஐ அதிகாரிகள் தற்போது நேற்றிலிருந்து இன்று வரை இரண்டாவது நாளாக விசாரணை மேற்கொண்டு வரும். அந்த அருகில் உள்ள வணிக நிறுவனங்கள், கடைகள் உள்ளிட்ட சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திகேயன்.